Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்றைக்கு திடீரென ஒரு 14 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், மேலும் சில கட்சியிலிருந்து சில முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் டெல்லியில் பாஜகவில் இணைந்துள்ளனர். டெல்லிக்கு சென்று அங்கே அண்ணாமலை, எல் முருகன் அவர்களுடைய முன்னிலையில் பாஜகவில் இணைந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? எல்லாம் ரிட்டையர் ஆன பீப்புள் சார். அவங்கெல்லாம் அது ஒரு நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் சில வேடிக்கை வினோதங்கள் எல்லாம் செய்கின்றார். இல்லை, நான் அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஒரே யாரையும் நம்ம குறையில சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்கெல்லாம் எம்பியா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க. அதெல்லாம் ரைட்டு. அதிமுகவில், அமமுகவில், ஓபிஎஸோட இப்படிலாம் பயணித்தவர்கள். அதெல்லாம் யாரையும் அவங்களாம் குறைய சொல்லலை, சொல்லவும் கூடாது. அது நியாயமான பேச்சு, அதுதான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த இது பீமரத சாந்தி நடந்த ஆட்கள். பீமரத சாந்தின்னா 7 வயசுக்கு மேலே ஆன ஆட்கள் ஒரு 17 பேரை போட்டிருக்காங்க. அதில் ஒரு எனக்கு அந்த லிஸ்டில் போட்டு யாராருக்கே எவ்வளவுன்னு வயசு எல்லாம் போட்டிருக்காங்க. 85 வயசு கடந்தவர்கள் 3 பேர், 80 வயசு கடந்தவர்கள் 5 பேர், 75 வயசு கடந்தவர்கள் 8 பேர், 70 வயசுக்கு மேலே ஆனவங்க ஒருத்தர். ஸோ கணக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா 17 பேர் வருது. சரியா? அதனால அவங்களே சொல்லி இப்போ நானே பார்த்தீங்கன்னா எனக்கு நான்லாம் பீமரத சாந்தி ஆன ஆடுதான். அப்போ அரசியலுக்கு அனுபவம் தான் சார். அனுபவம் தானே சார் முக்கியம். சரி, அதெல்லாம் கரெக்டு சார், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாம் அதில் சில பேர்லாம் கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆனவங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி போட்டு மறுபடியும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸை கொண்டு வருதுன்னா என்னத்தை பண்ண போகிறாங்க அவங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அதாவது அவர் நம்பர் காமிக்கணுங்கிறதாக இது வச்சுக்கினா நிறைய பேர் இப்போ பிஜேபிக்குலேருந்து சில பேர் ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க, சில பேர் டிஎம்கேக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் அவளை பிடிச்சின்னு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை டெல்லி சுற்றி காமிக்கிறதாக அழிச்சுன்னு போயிருக்காரு. அவ்வளோதான். அவங்கள இன்சிடென்ட்லி அவங்கள அழிச்சுன்னு போய் பிஜேபி ஆஃபீஸில் இதோ பாருங்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நானும் இவங்களெல்லாம் பிடிச்சின்னு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். ஈ கேன் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மிஸ்டர் அண்ணாமலை கேன் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நானும் அதிமுகலேருந்து நிறைய பேர் எம்எல்ஏ, முன்னாடி எம்எல்ஏக்கள், ஒரு எம்பி, இந்த மாதிரிலாம் பிடிச்சின்னு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இவங்களுக்கும் சரிப்பா, நாம் ரிட்டையர்ட் லைஃப் இத்தனை நாள் ஓட்டின்னு இருந்தோம், நமக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு இன்னும் நம்ம பாலிட்டிக்ஸ் இருக்கோங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்குவாங்க. இவங்களால பிசிக்கலாக ஒன்றும் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக இன்னைக்கு எடுத்துங்களேன், என்ன எடுத்துங்க, நான் ஏதாவது ஒரு கட்சியில் உதாரணமாக டிஎம்கேலேயே போய் சேரேன்னு, என்னால் அந்த கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? காரணம்னா பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு என்ன வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ என்னாலையும் அவங்களுக்கு பிரயோஜனம், அவங்களாலையும் அவங்கள்ட்ட நான் எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டு இருப்பேன். அதனால இதெல்லாம் வேண்டாம் சார். இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த அரசியல்லாம் வெறும் ஜபர்தஸ்த் அரசியல் ஒழிய அர்த்தம் இல்லாத ஒரு அரசியல். அவ்வளவுதான் சார் சொல்லுவேன். சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்களா, அண்ணாமலையினுடைய ராஜதந்திரத்தை பார்த்தீர்களா, குறி வைத்து தூக்கி விட்டார் பார்த்தீர்களா அப்படின்லாம் போடுறாங்களே. அதான் சார், அவங்க சிட்டிங் டக்கு சார். குறி வச்சு என்ன சார் சொல்றாங்க? அவங்கெல்லாம் பாவம். எல்லாருக்கும் தான் சொன்னேன், பீமரத சாந்தின்னு 70 வயசுக்கு மேல ஆட்களை பிடிச்சின்னு வந்து, இப்போ உங்களை மேல ஆட்கள் ஏதோ ஆக்டிவா இருக்கீங்க, ஏதோ முன்னாள் எம்எல்ஏ இருக்கீங்க, அல்லது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் இன் ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இருந்தால் பிரயோஜனம் உண்டு. எல்லாம் வயசாகி எல்லாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் அவங்களெல்லாம் பிடிச்சின்னு வந்துடுறேன், சேர்த்து விட்டேன் பாருங்களான்னா அதெல்லாம் வெறும் எண்ணிக்கையில் ஏதாவது சொல்ல முடியும். அவங்களால ஒரு பிரயோஜனமும் பிஜேபி கிடையாது. பிஜேபிக்கு இவங்களை சேர்த்துட்டோங்கிற ஒரு வெளியில சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே இல்லாமல் அவங்களால அவங்களுக்கும் உண்மையிலேயே அந்த மெம்பர்ஸ் புதுசாக வந்து சேர்ந்தவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது வந்து வெறும் ஜிகினா வேலை, அவ்வளோதான் சொல்லுவேன். இட் ஹாஸ் நோ மீனிங் அட் ஆல். ஒரு ஜிகினா வேலை, அவ்வளோதான். பரபரப்பாக ஒரு ஏதாவது இந்த
தீபாவளி சமயத்தில் அந்த படப்படன்னு இந்த மத்தாப்பு வெடிக்கிற மாதிரிலாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இட் ஹஸ் நோ மீனிங் அட் ஆல். பாஜக வந்து அதிமுக கூட மீண்டும் ரொம்ப தீவிரமாக கூட்டணிக்கு முயற்சித்து வருவதாக தகவல் சொல்கிறாங்க நிறைய பேர். அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதிமுகவிற்கு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு. எப்படி பார்க்கறது அது? அது பிஜேபி இஸ் டெரிபிளி டெஸ்பரேட். எப்படியாவது அதிமுகவை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோன்னு என்ன வழியெல்லாம் சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்கள கொண்டு வந்துடணும் பார்க்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அவர் வந்து அதாவது ஒரு சார் அவர் இதெல்லாம் யோசிக்காமையா ஒரு வேண்டாம், அந்த பிஜேபி வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அந்த கட்சியில சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் வேண்டான்றாங்க. அவருக்கும் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் அந்த பிஜேபியோட சேர்றதுல விருப்பம் இல்லை. இதை இவங்க சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்னா இன்னும் சீக்கிரமா, அதாவது இந்த கட்சி இந்த அளவுக்கு கலகலத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த தர்ம யுத்தம்னு ஆரம்பிச்சு ஓபிஎஸ் ஆரம்பிச்சது தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை தொடர்ந்து அந்த கட்சி கம்ப்ளீட்டா வீக் ஆகி போயிடுது. இப்ப திரு இபிஎஸ் வந்து எப்படியாவது உடைச்சிடணும்னு சொல்லிட்டு வேண்டாம், நான் நீங்க எல்லாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்தி விட்டா கூட திருப்பி அவர்கிட்ட வந்து நீங்க சேருங்கிறது என்ன சார் அர்த்தம்? அது வந்து வேண்டான்னா விட்டா கேட்டா என்ன கடைகளை அப்படின்னு சொன்னா போக வேண்டியதானே. இதுல என்ன ஐடியா பிஜேபிக்குன்னா எப்படியாவது இங்க டெஸ்பரேட்டா இங்க அவங்க தேர் இன் டெஸ்பரேஷன், அவங்க வந்து எப்படியாவது ஏடிஎம்கேவை தங்க ஃபோல்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்படி கடைசி நேரத்துல கொண்டு வந்தாருன்னா சத்தியமாக நான் எழுதி வச்சுங்க, அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இப்பவே ஏற்கனவே அது வந்து வீக்கனத்துக்கு ஆனதுக்கு காரணம் 2017 இந்த தர்ம யுத்தங்கிற அந்த ஓபிஎஸ் பண்ணினதுனால்தான், அந்த கட்சியை அடகு வச்சதுனால்தான், பிஜேபி அடகு வச்சதுனால்தான். இப்பவாவது தலை நிமிர்ந்து நிற்கிறார் தனியா திரு இபிஎஸ் அவர்கள். நான் ஒன்றுத்துக்கும் செவி சாய்க்க மாட்டேன், என்னுடைய டெசிஷன் ஐ வில் நெவர் ஹாவ் எனி அலையன்ஸ் வித் பிஜேபி அப்படிங்கிறார். அது உண்மையா இருக்கு என்று நான் திருப்பி அவங்க வந்து சொல்லிட்டே இருக்கிறது. இப்போ அமித்ஷா அவர்கள் கதவை திறந்து வச்சிருக்க அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் இல்ல மூடப்பட்ட கதவு மூடப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே தொடரும் என்று நம்புகிறேன். ஆனால் இப்ப பீகார்ல நடந்த மாதிரி நிதிஷ்குமாரை பிடிச்சி கடைசி நேரத்தை உடைச்சி உள்ள இழுத்த மாதிரி இவரையும் பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா இந்த அதிமுக என்ற கட்சிக்கு கம்ப்ளீட்டா அஸ்தமனம் வந்து விட்டது என்றுதான் பொருள். பிஜேபி அந்த கட்சி கபலீகரம் கம்ப்ளீட்டா பண்ணிடும். ரொம்ப சீக்கிரம் 2026 அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காதபடி பண்ணிடுவாங்க சார். ஐ ஹோப் அந்த மாதிரி ஒரு தற்கொலைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இது இன்னும் இருக்கு, 2 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கடைசியில இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு நெருக்கி எப்படியாவது வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா திரு ஸ்ரீனிவாசன் அவர் சொல்லியிருக்காரு, மதுரை ஸ்ரீனிவாசன் பிஜேபி எங்களுடைய கூட்டணிக்கு அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி வேற சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சும்மா விளையாட்டா பேசுறது அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். அவர் he would have been told இது மாதிரி இப்போ சொல்லுங்கன்னு அவரை விட்டு ஆழம் பார்த்துருக்காங்க. இப்போ மறுபடியும் கதவு திறந்துருக்குங்கிறாங்க. கதவு திறந்து உள்ள போன உடனே அது வந்து தட் இஸ் எண்ட் ஆஃப் ஏடிஎம்கே. அவ்வளோதான். அடுத்த தடவை 2026 இந்த ஏடிஎம்கே அப்போ கூட அதுக்குள்ளேயே ஏடிஎம்கே என்கிற கட்சி அழிஞ்சு போடும் சார் சுத்தமா. அதிமுக கூட வேற எந்த கட்சிகளுமே பெரிய அளவுக்கு கூட்டணிக்கு வந்த மாதிரி தெரியல. சிவி சண்முகம் போய் ராமதாஸ் சந்திக்கிறாரு. தேமுதிகவும் பெரிய அளவுக்கு டிமாண்ட் வச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? கூட்டணியே செட் ஆகல போல. அது உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்டு தான். அதாவது பெரிய அளவிற்கு யாரும் வந்ததா தெரியல. ஏன்னா சரி எல்லாம் இப்ப பிஜேபியோட இருக்கிறது யாரு சார்? கிருஷ்ணசாமி அவருக்கு எக்கச்சக்கமான ஓட்டு இருக்கா? அல்லது பாரிவேந்தருக்கு ஏராளமான ஓட்டு இருக்கா? ஓபிஎஸ் இருக்காருங்களா சார்? ஓபிஎஸ் அவருக்கு என்ன சார், ஏதோ பாவம் தனி மனிதனாக இருந்தவர் இருக்காரு. இப்ப அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, பெரிய அந்த இதெல்லாம் போயாச்சு. அவருக்கு பின்னாடி யாருல அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர் ஒருத்தர் இருக்காரு. அவங்கெல்லாம் இப்ப வந்து அரசியல்ல கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்டிபின்னு ஒன்று கட்சி சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அங்கேயும் அதுவும் ஒரு சின்ன கட்சி தான். அதே போல இந்த
புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சி, இந்த மாதிரி 2, 3 சின்ன சின்ன கட்சிகள் தான் அங்கே போய் சேர்ந்த மாதிரி. அந்த என்னது காமராஜர் காங்கிரஸ், இன்னொன்று ஒரு திரு தனபால் அவர்கள், அவருடைய கட்சி, அதெல்லாம் ஒன்றும் கடைசி நேரத்தில் பிஜேபியோட மற்ற கட்சிகள்லாம் இப்போ தோத்து போனாலும் பரவாயில்ல, 2026 நமக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்கலாம், அல்லது 2024 ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய கட்சிக்கு அனுகூலமாக பிஜேபி இருக்கும் அப்படின்னு கருதி தான் இப்போ நம்ம தமாகாக்கு என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மற்ற கட்சிகள் நான் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. பாமக கடைசி நேரத்தில் அவங்களுக்கு யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்கன்னா அங்கே தான் போவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பாமக இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அவங்க. ஐ மீன் இன்ஃபேக்ட் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிற பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்கிற பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது பாமக தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் பிஜேபியோடு அவங்கெல்லாம் போகிறதுங்கிறது அவங்க வந்து தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது அவங்களுக்கு நல்ல பலனை தராது. இவங்கிட்ட வந்தாலும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இதனால வரக்கூடிய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே அவங்களோட சேரல, தனியாக நிற்க போறோம்னா 3 அணிகளாக இருக்க போகிறது. டிஎம்கேக்கு ரொம்ப சௌரியமான நேரம் இது, அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போடுவாங்க. ஈவன் இப்போ ஏடிஎம்கே அங்கே போய் சேர்ந்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த கிரெடிபிலிட்டி வில் பி டோட்டலி லாஸ்ட். ஐயோ இவங்களை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்டிபி எல்லாம் சேர்ந்தவங்களாம் கூட வெளியில் ஓடி வந்துடுவாங்க. அதனால வந்து இட் வில் பி அ லூஸ் சிச்சுவேஷன் ஃபார் ஏடிஎம்கே. அவங்களோட போய் சேர்ந்தால் அவங்களுக்கும் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இருக்கிறது யாரும் வரல அப்படின்னு சொன்னால் 2026க்காக தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். அது இந்த தடவை ஒரு எதுலையுமே ஜெயிக்கலைன்னா கூட 25% ஓட்டு இபிஎஸ் வாங்கிட்டாருன்னா that is going to be the main opposition. That will be the main opposition once again prove ஆயிடும். 2026 தான் நிச்சயமாக தன்னுடைய எல்லா பலத்தையும் காமிச்சு அக்ரெசிவா திரு இபிஎஸ் அவர்கள் ஒர்க் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அதனால இப்ப இந்த பிரஷர்களை ஈல்டாக மாட்டார் என்று நம்புகிறேன். ஈல்டாச்சுன்னா அந்த கட்சி போச்சு, எல்லாமே அதிமுகங்கிற எல்லாமே போயிடும் நான் நம்புகிறேன் சார். ஓபிஎஸ் அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோன்றாரு. இன்னொரு பக்கம் வைத்தியலிங்கம் வந்து ரெட்டலையை முடக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க இது போன்ற பேச்சுக்களை எல்லாம்? சார் நான் அதெல்லாம் ஒன்றும் நான் நம்புறதுக்கு ரெடியா இல்லை சார். அதெல்லாம் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். ஏதோ பாவம் அந்த கடைசி நேரத்துலையும் திருப்பி வந்துடும் போதுன்னு சொல்லிட்டு குழப்பறதுக்காக அதிமுக மெம்பர்ஸ்லாம் குழப்பறதுக்காக அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு எந்த விதத்தில் அவர் ஹீ கேன் கிளைம் ரெட்டையில. அவருக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் ரெட்டையிலையை யூஸ் பண்ண முடியாது, அதிமுகன்னு சொல்லிக்க முடியாது, அந்த கொடியை யூஸ் பண்ண முடியாது, இப்படிலாம் நிறைய முடியாதுன்னு தான் ஓபிஎஸ்க்கு இருக்கும்பொழுது நான் வந்து ரெட்டையிலையில் நான் போட்டியிடுவேன்னு சொன்னால் ஐ திங்க் அது என்ன சொல்லி சார் அதை பற்றி பேசுறதுன்னு கமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஐ திங்க் அவருடைய டெஸ்பிரேஷனால இந்த மாதிரி எனக்கையோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இட் ஹஸ் நோ மீனிங் அட் ஆல். அது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் நான் பார்க்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இது வரைக்கும். பாஜக கூட்டணிக்கு நாங்கள் திருப்பி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அமைதியாக விட்டுருவாங்களா சார்? நான் தான் உங்களுக்கு சொன்னேன் சார், கையை முறுக்கி கழுத்தை நெரிச்சு வரலைன்னா என்ன ஆகும் பாருங்க, இடி வரும், மற்ற பிரச்சனைகளாக வரும். இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, இது இப்போ சேரலைன்னு வச்சுங்களேன், சேர்ந்தா அந்த கட்சி அழிஞ்சு போடும். சேரலை அப்படின்னால் 2024 பிறகு கிட்டத்தட்ட இன்னைக்கு பிஜேபி தான் எல்லாருடைய கணிப்புகளும் அவங்க திருப்பி வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல 2024 ஜெயிச்சு வந்த பிறகு ஏடிஎம்கே ஒரு வழியா பண்ணுவாங்க. 2 விதத்துலையும், அதாவது லூஸ் சிச்சுவேஷனா இருக்கும். இப்போ அவங்களோட சேரலைன்னாலும் சேர்ந்தாலும் மிகப்பெரிய இழப்பு. சேரலைங்கும் போது அவங்க மறுபடியும் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இந்த கட்சியை சும்மா விட மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் டெஃபினட்டா உருவாகும். அதனால பாவம் தேர் இன் வெரி தே ஹேவ் ஃபாலன் பிட்வீன் டூல்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருதலை கொள்ளி எலும்பாக தவித்து கொண்டிருக்கின்றார் இபிஎஸ். அப்படிதான் நான் நம்புறேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. எந்த கூட்டணிக்கு மேம் போக போறீங்கன்னா,
14 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை தொகுதி யார் தராங்களோ அவங்க கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? ரொம்ப சிரிப்புக்குள்ள விஷயம் சார். அவங்க அந்த கட்சிக்கு என்ன சார் இருக்கு? 1% ஓட்டுக்கு கூட எட்டாத ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அது. திரு இவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து மரணம் அடைந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிம்பத்தி வந்தது. எதுக்குன்னா ஒரு நல்ல மனுஷன் போயிருக்காருன்னு அது கட்டிங் அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சாதாரண மனுஷனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அவ்வளவுதான். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த கட்சி ரெலவன்ஸ் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இந்த அம்மா நுணலும் தன் வாயால் கெடும்னு இன்னும் 14 சீட்டு கொடுப்பாங்களே யாராவது உத்தரம் கொடுப்பாங்க. அது தாண்டி ஒரு இது வேற ராஜ்யசபா சீட்டு வேற கொடுக்கணும்னா ஆசைப்படுறதுக்குன்னு இது ஒரு எல்லையே இல்லைன்னா பேராசைப்பட்டா யார் சார் அது ஒத்துப்பாங்க? ஒருத்தம் நோபடிஸ் she will not be touched even by a barge pole. That's what I feel. அதனால அவங்க ஏதோ உதார் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. டிஎம்கேலையும் உங்களுக்கு ஒன்றும் இந்த மாதிரிலாம் பேசின்னு வந்தா சிரிச்சு நீங்க சரிப்பா நீங்க தனியாவே நில்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி பிஜேபியில போய் கேட்டாட இந்த மாதிரி டிமாண்ட்லாம் வச்சா சரி நீங்க தனியாவே இருங்க, ஃபைனல் என்ன 40 நீங்க நிற்கலாம், உங்க திறமையை காமிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமான பேச்சு. திஸ் இஸ் டூ மச் ஃபார் ஹர் டு திங்க் ஆஃப் ஹர்செல்ஃப் திஸ் மச். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறாராம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் களமிறங்க திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எஸ் சார். அதாவது நம்ம முதல்ல யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதுதான் நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின பிறகு அந்த கட்சி தமிழக வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத பத்தி அதுலயே ஒண்ணு சொன்னேன். தமிழ்நாடு அப்படின்னு போட்டோம், தமிழகம் அப்படின்னு ஒரு போட்டாரு. வெற்றி கழகம்னா வெற்றி ஈக்கு இருக்கணும், ஈக்கு போடாம இன்னும் பேர் அதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அது ஏதோ அவருக்கு இப்போ பிடிச்ச பேரு தமிழகம் அப்படிங்கிற, நாமளும் கூட தமிழ்நாடுங்கிறது தமிழகம்னு கூட மாத்தி பேசுகின்றோம். அதனால அவர் வந்து ஒரு நம்ம கவர்னர் மாதிரி கிடையாது. கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அதனால அவர் தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் ஒழிய தமிழகம்னு சொல்றத மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவர் வந்து தமிழகம், இப்ப தமிழ்நாடு தமிழகம், இப்ப நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன், எல்லாருக்கும் புழக்கத்தில் இருக்கிறது தமிழகம்னு ஒரு கேஷுவலா பேசுகின்றது. அதனால ஒன்றும் நம்ம சிவாஜி கணேசனுடைய கட்சி கூட தமிழகம்ங்கிற பேரோட தான் தொடங்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய தமிழகம்னு எல்லாம் பேர்லாம் இருக்கு. பட் ஹேவிங் செட் த திரு விஜய் வந்து சக்சஸ்ஃபுல் ஆவார்னா ஆக மாட்டார் சார். அவர்லாம் 2026 உடனே மனக்கோட்டை கட்டிட்டு நாம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவோம்னு நினைச்சாங்கன்னா சத்தியமா அதெல்லாம் நடக்க போறதே கிடையாது. எல்லாம் அதாவது வெறும் சினிமாவில் வந்து பிரமாதமான ஒரு வசனங்கள்லாம் பேசிட்டா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு யாரும் போட மாட்டாங்க. எல்லாரும் என்ன எம்ஜிஆர் பேசினார். அவர் வந்து நடிச்சுட்டே இருக்கும்பொழுது அப்படியே பொன் பன்னீர்செல்வம்னு வாரி வாரி வழங்கின கர்ண மகாபிரபு அவரும் இவரையும் கம்பேர் பண்ண முடியுமா? அதுக்கு அவருக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டு டிஎம்கேங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணி அவருக்கு இருந்தது. உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனா, உத்தமமான மனுஷன் அவர். அது மக்கள்கிட்ட எடுபட்டது. ஆகவே எம்ஜிஆரையும் இவரை வச்சு கம்பேர் பண்ண. அதே மாதிரி என்டிஆர் அங்க வந்து தெலுங்கு பிரைடை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்காக தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த மக்களுக்கு அவமானமா போயிடுது. என்னடா தெலுங்கு மக்கள்னா இவர் வந்து காங்கிரஸ்காரங்க இவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்னு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அதை தவிர யார் சார் ஜெயிச்சாங்க? சிவாஜி கணேசன். அப்ப கொடி கட்டி போனது. இன்னைக்கு கூட சிவாஜி கணேசன் இல்ல. இன்னைக்கு கூட அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு, ரைட்டா? அதே போல ராஜேந்தர் அவர் கட்சி ஆரம்பிச்சார், ஒன்றும் போனி ஆகல. இதே மாதிரி நிறைய யாரெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ இப்ப எனக்கு சினிமாக்காரங்க அப்படின்னா, விஜயகாந்த் ஏதோ மேல வராம இருந்தது, பின்னாடி ஒண்ணு இல்லாம போயிடுது. சரியா? அப்ப விஜயகாந்த் ஒருத்தர் தான் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு 8.5% வந்தார். அது 10% வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்ததுதான். ஏன்னா இவர்லாம் ஏதோ மக்கள்லாம் இவர் பேசுறாரு, இந்த கையை வந்து இப்படி அப்படிங்கெல்லாம் காமிக்கிறார்.
சினிமாவில் வந்து பேசுகிற வசனங்கள்லாம் மக்கள்லாம் நம்பிடுவாங்கன்னு நினச்சாருன்னா அதெல்லாம் சத்தியமாக நடக்கவே நடக்காது. ஹி இஸ் நாட் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் அட் ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மைனஸாக பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இதை ஆரம்பிச்சுட்டு கட்சியை தொடங்குற மாதிரி தொடங்கிவிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு 2026 பார்ப்போம்னா இவ்வளோ லாங்கஸ்ட் ரோப்பா ஒரு கட்சியை பற்றி இருக்கு. அதுக்குள்ள இப்பவே ஏராளமாக சோசியல் மீடியாவில் அவரை போட்டு பொலன்னு எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அவருக்கு 2024க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள்லாம் வரும். சோசியல் மீடியாவில் அவரை உண்டு இல்லைன்னு போட்டாங்க. விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்ததுன்னா, இந்த மீடியாவில் அவரை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. ரொம்ப நெகட்டிவ் இமேஜ் கொடுத்துட்டாங்க. சேம் திங் வில் ஹேப்பன் டு மிஸ்டர் விஜய் ஆல்சோ. அவர் என்ன சார் பேக்ரவுண்டு என்ன, அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஏதோ இப்போ நோட்டு புத்தகம் பிரைஸ் சில பேருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பசங்களுக்குன்னா, அங்கே போய் நின்று காமராஜரை படியுங்கள், பெரியாரை படிங்கள், அம்பேத்கரை படிங்கள்னா ஏன் அதை படிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மனசுக்கு நினைச்சிட்டு ஓட்டு போடுங்கள், ரொம்ப தீர்க்கமாக நினைச்சுன்னு போடுங்க, காசு வாங்காமல் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அது படிக்கிற பசங்கள்கிட்ட நல்லா படிங்க, ஒன்றாய் இருங்கள், உயர்வினை எண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிவுரை சொன்னால் நல்லா இருக்கும். அங்கேயும் அதை அரசியலாக பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மழை காலத்தில் போய் உதவி செஞ்சேன்னா எல்லாமே அவங்க என்ன நினைப்பாங்க? நான் சொன்னேன் பாருங்க, எம்ஜிஆர் மழையில பார்க்குறாரு, ரிக்ஷா எடுத்துன்னு போறவர் மழையில அவசரப்பட்டுன்னு போறாரு. அதை பார்த்த உடனே ரிக்ஷா ஓட்டுற எல்லாருக்கும், கை ரிக்ஷா ஓட்டுற எல்லாருக்கும் எல்லாரும் ரெயின் கோட் ஒன்று யாரெல்லாம் பண்ணுவாங்க? ஸ்பான்டேனியஸா வர சமாச்சாரம். இதெல்லாம் யாரை சொல்லி கொடுத்து ஏதோ எலெக்ஷனுக்காக? சத்தியமா அதெல்லாம் கிடையாது. அவரை மாதிரி உத்தமமான மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த அவரை நினைச்சிட்டு இவரும் அவரை மாதிரி ஜெயிச்சு வந்துடலான்னு நினைக்கிறதுங்கிறது அவளை நினைச்சு உரல் அடிச்ச சமாச்சாரம் தான். ஒன்றும் பிரயோஜனப்படாது. இதுல வந்து he is not going to be a force to reckon with at all. அதை தாண்டி வெரி அன்பார்ச்சுனேட் திங் இஸ், இந்த அந்த கட்சி சார்ந்த சில பேர் ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு முத நாளே கச்சாமச்சான்னு எல்லாரையும் டிஎம்கே எல்லா கட்சியும் சுவாட்டி அடிக்கிறாங்க. நீ என்னையா பண்ணியிருக்கீங்க, நீ தான் பேர் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள இன்னும் நம்ம ஆட்சிக்கே வந்துட்டா மாதிரியும் அல்லது டெஃபினட்டா எழுதி உங்களுக்கு பட்டயம் கொடுத்தா மாதிரியும் அவங்க பேசலாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. I think it is not going to be successful at all. Definitely he will have terrific opposition from all nook and corner. And second point, அவருக்கு இது சோசியல் மீடியால ரொம்ப பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள், கிண்டல், கேலி எல்லாம் வரப்போறது. எல்லாம் சமாளிச்சுன்னு அவர் வர்றது. பணம் எங்கே சார் இருக்கு? பணம் எங்க இருக்கு? அவர் என்ன இது விட்டுறேன்னு சொன்னார்னா, ஒரு படத்துக்கு இன்னும் 200 கோடியோ இன்னும் வாங்குறான்னு சொல்றாங்க. 100 200 நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அவருக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். அப்புறம் இன்னொன்று, அவரு வாங்கின காருக்கு அதுக்கே நான் டியூட்டியும் கட்டலை, ஒன்றும் கட்டலை. அது ஏன்னா நான் வந்து வீட்டிலேயே வச்சிருக்கேன், நான் வந்து கட்டவே இல்லை அப்படின்னு என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ இப்போ அவருடைய இன்டெகிரிட்டி இஸ் ஆல்ரெடி இன் கொஸ்டின். ஸோ டெஃபினட்டாக he has to face lots of criticism from all kinds of people. ஐ திங்க் அது வந்து அப்பாவுடைய சண்டை அவர் ஆரம்பிக்கணும்னு சொன்னது. அப்புறம் பேர் ஏன் மாத்துறார்? இந்த மெர்சல்னு ஒரு படம் நினைக்கிறேன். எனக்கு சினிமாலாம் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. மெர்சல்ங்கிற படத்துல ஜிஎஸ்டியை பத்தி ஏதோ ஒன்று பேசினான்னு சொல்லிவிட்டு உடனே அவரை ராஜா ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ண உடனே நான் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்னடா சி விஜய்ங்கிறார். அப்போ ஏன் நீங்க அப்போ ஒன்று இப்போ ஒன்று பண்றீங்க? அப்போ ஜோசப் விஜய்ன்னு சொன்னவர் இந்த ஜோசப் எடுத்தா இப்போ திடீர்னு எங்க சி விஜய்னு வந்து சந்திரசேகர் விஜய்னு போடுறீங்க. அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டாங்களே கேள்வி? பொதுமக்கள் டெஃபினட்டாக 1000 கேள்விகள் கேட்கத்தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் அவர்கிட்ட கிடையாது. அண்ட் மோரோவர் அவர் ஒரு பெரிய என்ன இருக்கு அவருக்கு, இதை நான் பண்ணுவேன் அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதோ டிவியில் பேசுறது அந்த அல்லது ஒரு ஆடியோ ரிலீஸில் பேசுறது அல்லது சினிமாவில் வசனங்கள் பேசுறது, இதனால மக்கள்கிட்ட சேர்ந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பினா அதெல்லாம் வரவே வராது சார். he'll be a failure. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? இருக்கலாம். ஏன்னா விஜய்ங்கிறது யார் சார்? விஜய்ங்கிறவர் ஒரு
ஐ மீன் டிஎம்கேக்கு எதிர்த்து களமாடுகின்றவர்கள் அல்லது எதிர்ப்பு ஓட்டுகள், அதை பிரிக்கிறதுக்கு இவரை அல்லது ஆதரவு ஓட்டுகள் இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, அவர் ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு யங்ஸ்டர்ஸோட, டிஎம்கேயா இருக்கட்டும் அல்லது ஜென்ரலா பொதுமக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வசீகரிக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த இளைஞர்கள் மத்தியில் இவர் போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அந்த ஓட்டை தம் பக்கம் திருப்பி விட்டுடலாம், அதனால டிஎம்கே வில் கெட் வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு கணக்கு பிஜேபி போடலாம். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது we have to wait and watch. 2024க்கு பிறகு இதெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகும். இந்த ஸ்டோரிஸ்லாம் வில் கம் டு லைட். ஆகவே அது வரைக்கும் பொறுத்து பார்ப்போம். அது பிஜேபி தான் செஞ்சது அப்படின்னு சொன்னால் அதை நான் டெஃபினட்டா சந்தேக மாட்டேன். தேர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி தட் யூ வுட் ஹவ் பீன் இன்ஜினியர்டு. ஏன்னா இவரை நீங்க எடுத்துங்க, சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிரபலமா இருக்கார் அவர். ஆனா ஒரு லெவலுக்கு மேல போகும், அப்புறம் கீழே விழுந்துடும். இந்த இப்ப இருக்கக்கூடிய இளைஞரெல்லாம் இருப்பாங்க, ஒரு 28, 23 வயசானோடனே வேற கட்சிக்கு போயிடுறாங்க அல்லது இவரோட வேண்டான்னு முடிவெடுத்துடுறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவிற்கு அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு அவராலையும் முடியாது. ஆனால் அவர் ஒரு கேரக்டர், ஹி இஸ் நாட் அக்செப்டபிள் டு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி எண்ணப்பாடு இருக்கும் பொழுது அவரை நம்ம தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்னொரு கோர்ஸை வச்சுப்போம் அப்படின்னு பிஜேபி நினைச்சிருக்கலாம். ஸோ அவருடைய ஓட்டையும் குறைக்கிறது, டிஎம்கேனுடைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி போடுற ஒரு நாடகமா இருக்கலாம், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இதை பொறுத்து தான் பார்க்கணும். 2024க்கு அப்புறம் திங்ஸ் வில் கம் டு லைட். அப்போ இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.